Hello friends, welcome to my channel நித்யா குக்கிங் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ தான். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டே அது பார்த்துடலாம். நம்ம அந்த ஃபிஷ் ஃப்ரையை வச்சுட்டே ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாமா? என் பேர் நித்யா கல்யாணிங்க. எனக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவ பேர் மகதி, 2வது உள்ளவ பேர் கவியாலினி. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, 2வது குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. என்னோடய கணவர் பெயர் மோகன சுந்தரம். நான் இந்த குக்கிங் சேனல் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது. ஆனால் எனக்கு நிறைய தயக்கம், எப்படி ஆரம்பிக்கணுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஒரு சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வீடியோ எடுக்கணும், இப்படி எடுக்காங்களே, நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். இப்படி எடுக்கிறாங்களே, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே இப்படி தயங்கி தான் இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நடக்கிறது 2வது அதிலருந்தே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நேமை போட்டு ஃபஸ்ட்டு நாஞ்சல் லைஃப்னு தான் போட்டிருந்தேன். ஆனால் அந்த சேனல் நேம் எனக்கு எப்படின்னு தெரியலை. சரி, நிறைய பேர் நாஞ்சல் சமையல் அப்படிலாம் நிறைய சேனல் நம்ம பேரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனலை நித்யா குக்கிங் கேலரின்னு ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் என்னோடய முதல் லாங் வீடியோ. சரி, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சு. நானே மனசில் நிறைய தைரியத்தை வர வச்சுட்டு தான் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய தயக்கம் இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் தாண்டி தான் அந்த தயக்கத்தை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா நம்மளுக்கு முதல் எதிரியே நம்மளோட தயக்கமும் பயமும் தான். அதை நம்ம உடைச்சிட்டு நம்ம வரக்கூடிய தருணம் தான் நம்மளோட வெற்றியோட முதல் ஒரு தொடக்கமாக நான் நினைக்கிறேன். என்னை மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு தயங்கி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த விஷயத்தை தொடங்குங்க. அதில் வெற்றி கிடைக்கிறது தோல்வி கிடைக்கிறது 2வது விஷயம். நம்ம அதை தொடங்கிட்டாலே, ஒருவேளை நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம்னா அதை நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம். தோத்துட்டோம்னா அதிலிருந்து நம்ம ஒரு புது பாடத்தை நம்ம கற்றுக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்கிடுங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய பணம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு சப்போர்ட் கொடுக்காம இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் உங்களுக்கு முதல் ஒரு இன்ஸ்பிரேஷன் நினச்சிட்டு உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்மளால் முடியுமா, நம்மளால் இந்த விஷயத்தை தொடங்க முடியுமா, கற்றுக்கோங்க. இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு, நான்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு வீடியோ தான் போட்டேன். அப்புறம் தான் நான் அதிலருந்தே நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தடுத்து எப்படி பண்ணலாம், என்ன அதுங்கிற விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். சேனலும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, எந்த ஒரு தொழில், எந்த ஒரு இதாக இருந்தாலுமே நம்ம நிறைய விஷயங்களை தொடங்கும் போது தான் நம்ம அதை கற்றுக்கிடுவோம். அதனால் தைரியமாக தொடங்குங்க. நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறது தான் நம்மளோட வெற்றியோட முதல் படி. அதனால் நிறைய பேர் ஃபேஸ் காமிக்கிறதுக்கு தயங்கியிருப்பாங்க. என்னை மாதிரி தைரியமாக வெளியில் வாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுறேன். ஏதோ சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை திருத்திக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூங்க.